கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை, பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இப்போ அஷ்டமச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து எதுவும் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மனசும் உடம்பும் இதமாக அமைதியாக சாந்தமாக இன்பமாக இருப்பதற்கான அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். இதுதான் ஒரு ஆரம்ப மாதம்னே சொல்லுவேன். நீங்களே ஃபீல் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நம்மளும் கொஞ்சம் கஷ்டத்திலேருந்து வெளியே வந்துட்டோம், கிணத்துக்குள்ளே கிடக்கிறவன் மேலே ஏறி வந்துட்டான்றதை உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. 2ஆம் அதிபதி இப்போது மாதத்தின் முதல் நாட்கள் 15 நாட்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்திற்கு போகிறார். சூரியன் போன்ற பாவர்கள் 10, 11ஆம் இடங்கள்ல நல்ல வலுவான நன்மைகளை செய்வாங்க. அப்ப இன்னும் ஒரு 30-45 நாட்களுக்கு சூரியனால் உங்களுக்கு ஏதேனும் ஏற்கனவே இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. இது அவரவர்களுடைய அந்தந்த ராசிக்காரர்களுடைய ஜாதக அமைப்பின்படி நடக்கும். தந்தையால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அரசு அதிகாரிகளால் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் நடக்காம இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஒரு அரச விரோதம் என்று சொல்லப்படக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரி மூலமாக ஏதேனும் பிரச்சனைகளை ஆரம்பித்தவர்கள், இது போன்ற ஒரு கவர்மெண்ட்ல பில்லு நிற்குது, கான்ட்ராக்டா இருக்க, அதா இருக்கிறேன் இதா இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 45 நாள் மிகப்பெரிய நல்ல அமைப்பு சூரியனால கிடைக்கும். ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். ராசியில இருந்த அஷ்டமச்சனை விலகி இப்போது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டே வருகின்றன. குருப்பெயர்ச்சி 12ஆம் இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குருப்பெயர்ச்சி பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துறாரு. சுப செலவுகளை கொடுக்கும். செலவுகள் இருக்குனாலே வருமானம் வரணும் இல்லையா? கடகராசிக்காரர்கள் அதிலும் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பிரட்டி எடுத்துருச்சு. புனர்பூசம் 4ஆம் மாதத்தையும் சேர்த்து தான் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் கடந்த காலத்தில் பண வருமானம் எதுவுமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது செலவுகள் அதிகம் வந்து அதற்கேற்ற வருமானங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடகராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள் இருக்காது. இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடியது. வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடியது, நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய, இப்போதிலிருந்தே படிப்படியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மே மாதம் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும்.